ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாகப்பட்டினம்ல இருந்து நம்ம ஃபார்முக்கு வந்துட்டு ஒரு 1 வீக் ட்ரைனிங்க்கோசரம் வந்திருந்தாரு. ஸோ இன்னைக்கு அவர் ஃபைனல் டே ட்ரைனிங், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. வணக்கம், என் பேர் சத்யராஜ். நான் நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே குமரகிரி ஃபார்முக்கு டைரி ஃபார்முக்கு ட்ரைனிங் பர்பஸ்க்காக வந்திருக்கேன். 1 வீக் ட்ரைனிங் எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் வந்தது ஒரு டைரி ஃபார்முக்கு வேலைக்காக ட்ரை பண்ணேன். அவங்க இந்த டைரி ஃபார்முக்கு என்னை அனுப்பி வச்சுருந்தாங்க. 1 வீக் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனதுனால நான் இங்கே வந்தேன். டைரி ஃபார்மை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதிகபட்சம் சொல்லப்போனால் மாடுனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காலையில் தண்ணி வைப்போம், பால் கறப்போம், பழையபடியும் மேய விடுவோம். இது மட்டும் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கு பின்னாடி தான் மாட்டில் என்னென்ன ரகம் இருக்குது, என்னென்ன வகை இருக்குது, மாட்டுக்கு என்னென்ன தீனி கொடுப்பாங்க, எல்லாமே இந்த டைரி ஃபார்முக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் எனக்கு தெரியும். இங்கேயுமே சொல்லப்போனால் நான் இத்தனை வகை மாடு நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத்தனை வகை மாடை நான் பார்த்ததும் இல்லை. அதே மாதிரி ஆடு வகை, கோழி எல்லாமே இங்கே இருக்குது. இந்த டைரி ஃபார்மில் எல்லாத்தையும் நான் இங்கே வந்ததுக்கு பின்னாடி தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரைனிங் பர்பஸ்க்கு வந்த நாள்லேருந்து இது நாள் வரைக்கும் எனக்கு சாப்பாடு, அக்கமடேஷன் எல்லாமே இந்த ஃபார்மில் இருக்கவங்க தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே 1 வீக் ஃபுல்லாக இங்கே ட்ரைனிங் ஃபுல்லாகவே சாப்பாடு எல்லாமே இங்கேயே தான் எல்லாமே பண்ணாங்க. நான் வெளியிலேயே எங்கேயும் போகல. ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே இங்கேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி எங்கே வெளியில் போக முடியும்? அதனால் இங்கேயே இருந்துட்டேன். இன்னைக்கு கடைசி நாள். இங்கே கற்றுக்கிட்டதை விட நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். என்னத்த சொல்ல, ப்ராக்டிக்கல் நிறையா இருக்குது. இங்கே ட்ரைனிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் இங்கே ட்ரைனிங் பண்ணலாம். சொல்லப்போனால் இந்த ஓனர் மது அக்காவை சொல்லவே வேணாம். வந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அக்காவை பற்றி. இன்னைக்கு கடைசி நாள், போயே ஆகணும். வேற என்ன பண்ணுறது? நினைச்சேன் இங்க இன்னும் 1 வீக்லாம் பத்தாது, 1 மந்த் இருக்கணும். ஏண்டா 1 மந்த் இருந்தாதான் இங்க இருந்தா இவ்வளவு நாய்ங்க இருக்கு பாருங்க. நாய்ங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. நாய்க்குன்னு அக்கா பண்ணையே வச்சிருக்காங்க இங்க. கரெக்டா தாவி போஸ் கொடுக்குறான் பாருக்கா. அக்காவோட இந்த ஃபார்முக்கு வந்ததுல இருந்து 2 மாடு கண்ணுக்குட்டி போட்டதை நேருக்கு நேரா பார்த்தா அக்கா தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. வேற என்ன சொல்ல, ஃபார்மை விட்டு போக மனசு இல்லை. இருந்தாலும் போய் தானே ஆகணும். அடுத்து சென்னை ஃபார்முக்கு போகணும். அக்கா கொடுத்த ட்ரைனிங் வச்சுதான் சென்னை ஃபார்மே போறேன். நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிக்கா. தேங்க்யூ. போதுமா?